எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடார். அவர் ஒன்றை முடிவெடுத்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆமென். ரூத்துக்கு நகோமி கொடுத்த நம்பிக்கை அதுதான். போவாஸ் தானே உனக்காக இந்த காரியத்தை செய்ய போயிருக்கிறாரு அப்படின்னா நீ தைரியமா காத்துரு. அவர் இதை செய்து முடிக்கிறது வரை அவர் என்ன பண்ண மாட்டாரா? ஆமென். ரூத்துக்கு நகோமி கொடுத்த நம்பிக்கை இந்த காரியம் நிறைவேறுங்கிறது எதை வச்சு சொல்றாருன்னா, போவாஸ் தானே போயிருக்கிறாரு. அவன் வேற யாரையாவது இந்த காரியத்துக்காக உனக்கு போயிருந்தாங்கன்னா உனக்கு இருக்கிற டவுட் எனக்கும் இருந்திருக்கும். ஆனா இந்த காரியத்துக்காக உனக்காக போவாஸ் போயிருக்கிறார்னா நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த காரியம் நிச்சயமாய் நடந்தே தீரும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு விஷயத்துக்காக யாரை செயல்பட விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அவர் வீட்டுல குறை வந்ததுமே மரியாள் யாரை செயல்படுறதுக்கு அவன் விரும்பினாருடா, இயேசு செயல்படுறதுக்கு. வேற யார் அந்த இடத்துல செயல்பட்டு இருந்தாலும் அவன் ஒரு நிறைவான ஒரு அனுபவம் அந்த இடத்துல உண்டா இருக்குமான்னு கேட்டா, அதனாலதான் மரியாள் உடனே அந்த வீட்டுல இயேசு மட்டுமா இருக்கிறார், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா உடனே மரியாள் யாருக்கிட்ட போறாங்கன்னா, இயேசு கிட்ட போய் இயேசு இதுல கை வச்சுட்டார்னா, இயேசு நின்னுட்டார்னா அவன் இது சாத்தியமில்லாத காரியமானாலும் அதை அவர் சாத்தியமாக்க வல்லவராக இருக்கிறார். ரூத்தே, அவன் யார் உனக்காக போயிருக்கான்னு சொல்ற? போவாஸ் போயிருக்கிறாரா? நீ தைரியமா இரு. இந்த காரியம் தோற்காது. இந்த காரியம் எதை வச்சு சொல்றீங்க மாமி? உனக்காய் புறப்பட்டது வேலைக்காரர்கள் அல்ல,